அன்பானவர்களே, இயேசு ரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பாருங்க, வசனம் விதமாய் சொல்லுகிறது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு, ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அந்த வசனத்தை என்ன பண்ணணுமா, உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடன், ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அப்ப பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். இப்போ ஒரு தென்னை மரம் வைக்கிறோம், சின்னதா ஒரு தென்னை மரம் வைக்கிறோம் அப்படின்னா அது என்ன ஆகும், ஒரு 5 வருஷமாவது காய்க்கிறதுக்கு இப்பெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் காய்க்கிற மாதிரிலாம் வருது. ஆனாலும் சில வருஷங்கள் என்ன ஆகுது, காத்திருக்க வேண்டியிருக்கு. அப்போ ஒரு விதை விதைக்கிறோம் அப்படின்னா அந்த விதை பலன் கொடுக்கிறதுக்கு சில வருஷங்கள் ஆகுது. அதை ஆண்டவர் சொல்றாருங்க, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். அப்போ அந்த விதைக்கிற அந்த இடம் எப்படி இருக்கணுமா, நல்ல நிலமா இருக்கணும். அந்த நல்ல நிலம் உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கணுமா, உண்மையும் நன்மையுமாய் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உங்க இருதயத்துல பொல்லாங்கான எண்ணங்கள், வீணான சிந்தனைகள், வீணான காரியங்கள் உங்க இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். வசனம் சொல்லுகிறது, இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறதுன்னு சொல்லி வசனம் வருது இல்லையா. அப்போ அந்த மாதிரி இல்லாம எப்படி இருக்கணுமா, நல்ல நிலமா இருக்கணும். உங்க இருதயத்தை நீங்க சுத்தமா வச்சுக்கணும். ஏன்னா இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அப்போ இருதயம் எப்படி இருக்கணும் அப்படின்னு, எப்படி இருக்கணுமா, எப்பவுமே சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அததான் வசனம் விதமாய் சொல்லுகிறது, உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் இந்த வசனத்தை நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் இந்த வசனங்களை நம்ம என்ன பண்ணணும், வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. காத்திருந்து, இருதயத்திலே காத்திருந்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். அப்போ பொறுமையுடன், அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும், பொறுமை இருக்கும், அவசரப்பட மாட்டாங்க. என்ன இந்த ஆண்டவர், நான் ஒரு வாரமா ஜெபம் பண்ணிட்டேன், இன்னும் அந்த காரியம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டாங்களாம், கோபப்பட மாட்டாங்க. பொறுமையுடனே காத்திருக்கிறவர்களா இருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அவங்க பொறுமையுடன் இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன கிடைக்குமா, பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. பாருங்க, பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். அப்போ பலன், அப்போ பொறுமையோட இருக்கும்போது அவங்களுக்கு என்ன கிடைக்குது, என்ன வருமா, பலன் வரும். அப்போ அவங்க பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். அப்போ ஒரு மரத்துக்கு எப்படி வச்சு அந்த தண்ணீர் ஊற்றும் பொழுது அது மிகுந்த பலனை கொடுக்கிறதோ, அதே போல ஆண்டவருடைய வசனங்களை கேட்டு, ஆண்டவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு பயந்து நடுங்கி அவருக்கு உண்மையா இருக்கிறவர்கள் அவங்க எப்படி இருப்பாங்களா, பொறுமையுடனே அவர்கள் பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆம்பரியமானவர்களே, நீங்களும் ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போய் காணப்படுகிறீர்களா, ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க, நிச்சயமாகவே உங்களுக்கு பலன் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய ஜெபத்திற்கு, உங்களுடைய விண்ணப்பத்திற்கு, உங்களுடைய எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ நீங்க நல்ல நிலத்துல, நீங்க வசனம்ன்றது நல்லது, அந்த வசனத்தை நீங்க உங்க இருதயத்துல எப்பவுமே சொல்லுங்க, நிச்சயமா என் தேவன் ஆசீர்வதிப்பார், என்னை கைவிட மாட்டார், என் தேவன் எனக்காக வந்தார், எனக்காக உயிரையே கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று நீங்கள் விசுவாச அறிக்கை செய்து சோர்ந்து போகாமல் வசனங்களை சொல்லி நீங்கள் ஜெபித்து நிச்சயமாக நீங்கள் இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு நல்ல மிகுந்த பலன் கொடுக்கும்படி உங்களை ஆசீர்வதிக்க அவர் சர்வவல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சப்பாத நல்லவிலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு தகப்பனே, உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் உம்முடைய ஜீவனுள்ள வசனங்களை வைத்து ஆண்டவரே பொறுமையோடு காத்திருந்து பலன் கொடுக்கிறவர்களாக கர்த்தாவே நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று, அவர்கள் எப்படி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, அவர்கள் பொறுமையோடு காத்திருக்கட்டும். ஆண்டவரே அப்பா, உமக்கு கொடானபடி ஸ்தோத்திர ராஜா. பொறுமையோடு காத்திருந்தவர்களுக்கு ஆண்டவரே நீர் பலன் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உமக்கு கொடானபடி ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே
நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் கூட இருக்கும்னு சொன்னீங்களே சாமி. நெடுங்காலமாய் காத்திருக்கிற, பொறுமையோடு காத்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜீவ விருட்சங்களை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவர்களை மகிழ பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க, இருதயத்தை சுத்தம் பண்ணுங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஒன்றுக்கும் சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.